இரத்த கொதிப்பு பொதுவாக அதிக வேலை சுமை மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் நம் உணவு பழக்கவழக்கம், முக்கியமாக சிகரெட்டு கெடுதியான விஷயங்கள் நம்ம உட்கொள்வது, குறிப்பாக சிகரெட்டு, தண்ணி, புகையிலை போடுறது, மற்றபடி இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள், அதுபோக நாம் சாப்பிடும் உணவுகளில் இந்த துரித உணவுகளில் அதிக உப்பு இருப்பதால் அதனாலும் நமக்கு உடலில் இரத்த கொதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இரத்த கொதிப்பு எந்த ஒரு சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் இல்லாமையே இருக்கும். தாக்கமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அப்புறம் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது, காலில் இரத்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரி பல விதமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே இரத்த கொதிப்பை நம்ம வயசு 25 வயசு கடக்கும் போதே நம்மளோட உடல்நிலையாக இரத்த கொதிப்பை மாதம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வருடத்துக்கு ஒரு முறை 2 முறை நம்மளோட இரத்த கொதிப்பு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் என்கிற இரத்த பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது. இரத்த கொதிப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம சிகரெட்டு, தண்ணி, துரித உணவுகள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். உணவில் உப்பு அளவை கண்டிப்பாக கம்மி செய்ய வேண்டும் மற்றும் மருத்துவர்கள் பரிந்துரைத்த மாத்திரைகளை பயன்படுத்தலாம். உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் எடையை குறைப்பதற்காக தினசரி காலை அல்லது மாலை உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது. டெய்லியும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரையும் நீங்கள் வியர்க்கும்படி நடக்க வேண்டும் மற்றும் உணவு கட்டுப்பாடு சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.